T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை வென்று சவுத் ஆப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில், சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதும் மற்றொரு அணி எது என தீர்மானிக்கும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியானது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெற்றது. இதன்படி டாஸில் வென்ற இங்கிலாந்து அணியானது முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதன் காரணமாக இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய துவங்கியது. இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் களமிறங்கினர். உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கும் விராட் கோலி இந்த உலகக்கோப்பை தொடரில் மோசமான பேட்டிங்கையே வெளிப்படுத்தி வந்தார். இது மிக முக்கியமான அரையிறுதிப் போட்டி என்பதால் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், மீண்டும் இரண்டாவது ஓவரிலேயே அவுட் ஆகி அதிர்ச்சியளித்தார். அதன் பின்னர் வந்த ரிஷப் பந்தும் சொற்ப ரன்களிலேயே வெளியேறினார். மறுமுனையில் ரோஹித் சர்மாவோ வழக்கம் போல் தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இவரின் ஆட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் 3வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சரியாக 6 ஓவர்கள் முடிந்த நிலையில் ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டது. மீண்டும் போட்டி 11 மணிக்கு மேல் துவங்கியது. ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவின் அதிரடியான ஆட்டத்தால் இந்தியாவின் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது. அரை சதத்தை கடந்து ஆடிக்கொண்டிருந்த ரோஹித் சர்மா 13.4வது ஓவரில் தனது விக்கெட்டை இழந்தார். இவர் 39 பந்துகளில் 2 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் உட்பட 57 ரன்கள் ஆட்டமிழந்தார். அதற்கு அடுத்த ஓவரிலேயே சூரியகுமார் யாதவும் அவுட்டாக அடுத்தடுத்து வந்த பேட்டர்களும் தங்கள் பங்கிற்கு சொற்பமான ரன்களை அடித்தே வெளியேறினர். இதன் காரணமாக இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் எடுத்திருந்தது. அதன் பின்னர் ஆடிய இங்கிலாந்து அணியில் ஜோஸ் பட்லர் மற்றும் சால்ட் ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்கினர். 3வது ஓவரில் பும்ரா பந்தில் ஜோஸ் பட்லர் ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிந்து கொண்டே இருந்தன. அதாவது ஒவ்வொரு 10 ரன்னுக்கும் இங்கிலாந்து அணி ஒரு விக்கெட்டை இழந்து கொண்டே இருந்தது. இங்கிலாந்து அணியின் மோசமான பேட்டிங்கின் காரணமாக அந்த அணி 16.4 ஓவரில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 103 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இதன் காரணமாக இந்திய அணி 68 ரன்களில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் சுழல் பந்து வீச்சாளர்களான அக்சர் படேல் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவினர்.